தமிழகத்திலே பாஜக மற்றும் அதிமுகவின் கூட்டணி சில முரண்களை வெளிக்கொண்டு வந்திருக்கின்றது. அதிமுகவிலே சிலர் இந்த கூட்டணியை ஏற்கின்றார்கள், வேறு சிலர் ஏற்கவில்லை. அதைப் போலவே பாஜகவிலும் சிலர் இந்த கூட்டணியை ஏற்றுக்கொள்கின்றார்கள், வேறு சிலர் ஏற்றுக்கொள்ளவில்லை. இது அந்தந்த கட்சிகளுக்குள்ளே இருக்கின்ற முரண். அதை தவிர கூட்டணி ஆட்சி அதிலே பாஜக பங்கு பெறுதல், அதிமுக அல்லாத மற்ற கட்சிகளும் பங்கு பெறுதல் என்பதும் முரண்களை கிளப்பியிருக்கின்றது. எடப்பாடியாரோ மற்ற கட்சிகளுக்கு ஆட்சியிலே பங்கு என்ற பேச்சுக்கே இடமில்லை என்கின்ற பாணியிலே பேசி வருகின்றார். ஆனால் அமித்ஷாவோ மீண்டும் மீண்டும் கூட்டணி ஆட்சியிலே பாஜக அங்கம் வகிக்கும் என்கின்ற தொனியிலே பேசுகின்றார். இப்படிப்பட்ட முரண்களை எல்லாம் வைத்துக்கொண்டு திமுகவை வெல்வது என்பது கடினம். எப்படியும் திமுக மீண்டும் பதவிக்கு வருவதை தடுக்க முடியாது என்று வந்துவிட்டால் பாஜக தனியாகவே நிற்கலாமே, கட்சியாவது வளரும். அதிமுகவுடன் கூட்டணி வைத்துக்கொண்டு அதிமுகவின் நிழலிலேயே இருந்து கொண்டு காலப்போக்கிலே கட்சி வீழ்ச்சி அடைவது ஏற்க முடியாதது. திமுகவின் அல்லக்கையாகவே காங்கிரஸ் ஆகிவிட்டதைப் போல பாஜக விஷயத்திலும் நடந்து விடுவதற்கான சாத்தியக்கூறு மிக மிக அதிகம். இப்படிப்பட்ட ஒரு கூட்டணியிலே இருந்து விலகி பாஜக தனித்து போட்டியிட்டாலும் கட்சி வளரும், சரி. ஆனால் திமுக மீண்டும் ஆட்சிக்கு வந்துவிடுமே என்றால் வந்துவிட்டு போகட்டும். தமிழ் மக்கள், தமிழ் வாக்காளர்கள் திமுகவை மீண்டும் தேர்ந்தெடுத்து தற்கொலை செய்து கொள்வது என்று முடிவெடுத்து விட்டால் அதை யாரால் தடுக்க முடியும்? அதை யார் தடுக்கக்கூட வேண்டும், தேவையே இல்லை. எடப்பாடியார் தனித்து நின்று தோல்வியை சந்திக்கட்டும், பாஜகவும் ஆட்சி அமைக்க முடியாமல் போகட்டும். ஆனால் இந்த தேர்தல் 26 தேர்தல் எடப்பாடியாரை பொறுத்தவரையிலே வாழ்வாசாவா தேர்தல், பாஜகவை பொறுத்தவரையிலே அப்படி அல்ல. தோல்வி டெம்பரரி செட்பேக்காகத்தான் இருக்கும், அதாவது தற்போதைய தோல்வியாகத்தான் இருக்கும். மீண்டு எழலாம், காலப்போக்கிலே நன்கு வளரலாம். எடப்பாடியாரின் நிலைமைதான் மோசமாக போகட்டும். அதுதான் அவர் விரும்புவது என்றால் அதை யாரால் தடுக்க முடியும்? இங்கே ஒரு கேள்வி எழலாம். பாஜக இந்த கூட்டணியிலே இருந்து கழன்று கொண்டால் அல்லது அதிமுக பாஜகவை கழற்றி விட்டுவிட்டால் அவருக்கு வேறு வாய்ப்புகள் இருக்கின்றனவே. எடப்பாடியார் சீமான் அவர்களை சேர்த்து கொள்ளலாம், விஜய் அவர்களை சேர்த்து கொள்ளலாம், வெற்றியும் பெறலாம், திமுகவை வீழ்த்தி விடலாம். பாஜகவை பொறுத்தவரையிலே திமுகவை வீழ்த்த வேண்டும் என்பதுதான் ஒற்றை இலக்காக இருக்கும் என்றால் இப்படி நடந்துவிட்டு போகட்டுமே. இந்த பாதையிலே சென்று எடப்பாடியார் சென்று திமுகவை வீழ்த்தி விட்டு போகட்டுமே. பாஜக ஆட்சியிலே இருக்காது, பரவாயில்லை. எடப்பாடியோடு கூட்டணியில் இருந்தாலும் அதே நிலைமைதான் என்றால் பிறகு எதற்கு கூட்டணி? ஆனால் இதை சுலபமாக சொல்லிவிடுகின்றோமே தவிர எடப்பாடியார் விஜயுடனும் சீமானுடனும் கூட்டணி சேர்ந்து வென்று ஆட்சி அமைக்கலாம் என்று சுலபமாக சொல்லிவிடுகின்றோமே தவிர இன் பிராக்டிஸ், நடைமுறையிலே அது அவ்வளவு சுலபம் அல்ல. ஏனென்றால் எந்த கூட்டணி ஆட்சி அமையக்கூடாது என்று எடப்பாடியார் பிடிவாதமாக இருக்கின்றாரோ அப்படி ஆட்சியிலே பங்கு இல்லை என்கின்ற பட்சத்திலே நாம் தமிழர் கட்சியும் தமிழக வெற்றி கழகமும் எடப்பாடியாரோடு அதிமுகவோடு கூட்டு சேர்வதற்கு ஒப்புக்கொள்ள மாட்டார்கள். அப்படி ஒப்புக்கொண்டு அந்த கூட்டணி வெற்றி பெற்று அதிமுக மட்டுமே ஆட்சி அமைத்தால் அமைக்கட்டும். அப்படி வெற்றி பெற முடியாவிட்டால், அப்படி ஒரு கூட்டணி அமையாமல் வெற்றி பெற முடியாமல் போய் திமுகவை மீண்டும் வந்துவிட்டு போகட்டும். ஏற்கனவே கூறியபடி பாஜக என்கின்ற கட்சியாவது வளரும், இன்று இல்லை என்றால் நாளை பார்த்து கொள்ளலாம். எனவே இந்த விஷயத்திலே பாஜக உறுதியாக நின்று எடப்பாடியாருக்கு அவருடைய இடத்தை காண்பிக்க வேண்டும். எடப்பாடியாருக்கு அவர் எம்ஜிஆரோ ஜெயலலிதாவோ அல்ல என்பதை உறுதியாக உணர்த்த வேண்டும். வேறு வழியில்லை. எடப்பாடியார் தான் பாஜகவை அப்படிப்பட்ட ஒரு இக்கட்டான சூழ்நிலைக்கு தள்ளுகின்றார். கழுதை தேய்ந்து கட்டெரும்பு ஆனதைப் போல என்று சொல்வார்களே, அப்படி காங்கிரஸ் நிலைமை தமிழ்நாட்டிலே ஆகிவிட்டது என்பதை பாஜகவினர் மிக நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். இப்போதைய நன்மை என்கின்ற வலையிலே விழுந்துவிடக்கூடாது. கட்சியின் வளர்ச்சி மிக மிக முக்கியம். கூட்டணி அமைத்து, அதிமுகவுடன் கூட்டணி அமைத்து வெற்றியும் பெற்று ஆட்சி அமைத்து அந்த ஆட்சியிலே பாஜகவும் பங்கு பெற்று அப்படிப்பட்ட பாதையிலே பாஜக வளரும் என்றால் அதில் எந்த தவறும் இல்லை, அதை நிச்சயமாக ஏற்றுக்கொள்ளலாம். அப்படி இல்லாமல் பாஜகவுக்கு பலனளிக்காத ஒரு கூட்டணி அமைந்தால் அந்த கூட்டணியினாலே நமக்கு என்ன பலன் என்பதை பாஜக யோசிக்க வேண்டும். குறிப்பாக மோடி அவர்களும் அமித்ஷா அவர்களும் யோசிக்க வேண்டும். யோசித்து கொண்டிருக்கின்றார்கள் என்றுதான் தோன்றுகின்றது. இல்லை என்றால் எடப்பாடியார் கூறுவதை மறுத்து கூட்டணி ஆட்சியிலே பாஜக பங்கு பெறும் என்பதை அமித்ஷா அவர்கள் மீண்டும் மீண்டும் வலியுறுத்தி கூற வேண்டிய அவசியமில்லை. அந்த கோணத்திலே இருந்து பார்த்தால் அதிமுகவுடனான கூட்டணியிலே இருந்து விலகிக் கொள்வதற்கு
பாஜக எப்பொழுதும் தயாராகவே இருக்கின்றது என்றுதான் நினைக்க தோன்றுகின்றது. பாஜகவே விலகி கொண்டாலும் சரி, அல்லது அதிமுக எடப்பாடியார் பாஜகவை விலக்கிவிட்டு மற்ற கூட்டணி கட்சிகளை பற்றி சேர்த்து கொள்வதை பற்றி அந்த பாதையிலே பயணித்தாலும் சரி, பாஜக எதற்கும் தயாராக இருக்க வேண்டும், கட்சியை வளர்க்க வேண்டும். அதிலே எந்த விதமான சமரசமும் கூடாது. இதையெல்லாம் பார்க்கும்பொழுது, யோசிக்கும்போது, அண்ணாமலையாரின் தனித்து நிற்போம் வளர்வோம் என்கின்ற மகா மந்திரம்தான் சரியான மந்திரம் என்று நாம் எல்லோரும் ஏற்றுக்கொள்வோம். தனக்கு எந்த விதமான பலனும் இல்லாமல் பெயருக்காக கூட்டணி என்பதை அண்ணாமலை உட்பட யாராலுமே ஏற்றுக்கொள்ள முடியாது. ஆனால் இது எல்லாமே அமித்ஷா அவர்களுக்கும் தெரியும். எனவே அவர் வேறு ஒரு கணக்கு போடுகின்றாரோ என்று நினைக்க தோன்றுகின்றது. தென் மாவட்டங்களிலே எடப்பாடியாருக்கு செல்வாக்கு இல்லை. எனவே அங்கே தென் மாவட்டங்களிலே ஓபிஎஸ் மற்றும் டிடிவி தினகரன் போன்றோரின் உதவியோடு கணிசமான இடங்களை பெறுவது என்று பாஜக முடிவு செய்துவிட்டதோ என்று தோன்றுகின்றது. அப்படி கணிசமான இடங்களை பெற்றால் அதிமுகவினால் அறுதி பெரும்பான்மை பெற்றுவிட முடியாது. கூட்டணி ஆட்சியிலே பாஜக பங்கு பெறுகின்ற ஆட்சி அமைவது தவிர்க்க முடியாததாக ஆகிவிடும். அமித்ஷா அந்த கணக்கை போடலாம், அதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கின்றது. ஆனால் எப்படி பார்த்தாலும் ஆட்சி அதிகாரத்திலே பங்கு பெற்றாலும் சரி, இல்லை என்றாலும் சரி, கட்சியை வளர்ப்பது மிக மிக முக்கியம். அதிலே எந்த விதமான சமரசமும் கூடாது. அதிமுகவை பொறுத்தவரையிலே அறுதி பெரும்பான்மை பெறுவோம் என்று எதன் அடிப்படையிலே எடப்பாடியார் நம்பிக்கை தெரிவிக்கின்றார் என்றே புரியவில்லை. தென் மாவட்டங்களிலே தனக்கு எடப்பாடியாருக்கு ஆதரவு இல்லை என்பதை கூட இன்னும் அவர் புரிந்து கொண்டதாக தெரியவில்லை. அல்லது புரிந்து கொள்ளாததைப் போல, அல்லது அப்படி இல்லவே இல்லை என்பதைப் போல அவர் நடித்து கொண்டிருக்கின்றார். ஆனால் நிதர்சனமான உண்மை எது என்பதை அவர் நன்றாக புரிந்து கொண்டால், பாஜகவுடன் சேர்ந்து கூட்டணி ஆட்சி என்பது தவிர்க்க முடியாதது என்பதை அவர் ஏற்றுக்கொண்டால், இந்த கூட்டணி வளரும், பாஜகவும் வளரும், அதிமுகவும் ஓரளவாவது வளரும், அதனுடைய செல்வாக்கும் அதிகரிக்கும். எடப்பாடியார் உருப்பட போகின்றாரா அல்லது வரட்டு பிடிவாதத்தினாலே குப்புற விழுந்துவிடப் போகின்றாரா என்பதை காலம்தான் தீர்மானிக்கும். வாழ்க பாரதம்! ஜெய் ஹிந்த்!